பாசே முட்டைகன் சோடா புட்டி வர்றான். டேய் புடிங்கடா அவனை. ஏய் நிறுத்து ஓர கட்டி வா இங்க. இறங்குப்பா. அண்ணன் முன்னாடி ஃப்ரீயா உட்காரச்சு மாதிரியா நீ? அவனே பிடிங்க. இங்க அட. டேய் என்னடா இது? அண்ணா விட்டுருங்கண்ணே, இனிமே நான் லவ்வே பண்ண மாட்டேனே. ஹலோ, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? இவனையே மிரட்டுறீங்க. இவன் என்ன தப்பு செஞ்சான்? இவன் பண்ணலடி, நீதான் பண்ண. அவ அதான் கிருத்திகா அன்னைக்கு எஸ்கேப் ஆயிட்டா. நீதான் ஃபோன் பண்ணி சொல்லிருப்ப. சார், அது ஏதோ தெரியாம விளையாட்டா. காதலே ஒரு விளையாட்டு தாம்மா. முதல்ல ஓடி பிடிச்சி விளையாடணும், அப்புறம் கட்டி பிடிச்சி விளையாடணும். சாரி சார், அவ உங்க நம்பருக்கு ராங்கா எஸ்எம்எஸ் பண்ணிட்டா. இல்ல சரியா தான் அமைச்சிருக்கா. ஏய் அந்த செல் கூட இல்ல கொடுக்க மாட்டேன். ஏய் உனக்கு இருக்கிற அறிவு இவளுக்கு இல்லையே. ஏய் ஏன் இப்படி செஞ்ச? ஹலோ, என்னாச்சுடி? இப்பதானே கிளம்புன, அதுக்குள்ளே என்ன ஃபோன் பண்ற? ஹலோ ஹலோ, என்ன ஆச்சு இவளுக்கு? ஏய் என்னடி இங்க நின்னுட்டு இருக்க? ஏய் வாங்க மேடம். கிருத்திகா, அன்னைக்கு ஏய் எஸ்எம்எஸ். இனி நீ பேச வேணாம், நாங்க பேசிக்கிறோம். ஹலோ மிஸ்டர். நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அது முக்கியம் இல்ல. நானும் நீயும் ஒண்ணு சேரணும், அது விதி. ஹலோ மிஸ்டர், இத பாருங்க. நம்பர் மாறி போயிடுச்சுன்னா சாரி சொல்றது இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். சாரி, என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். எங்கள் பாஸ் செவனேன்னு எங்கள் கூட சீட் ஆடிட்டு இருந்தாரு. எங்கள் பாஸ் ஒரு மெசேஜ் அனுப்பி இதயத்தில் ஒரே குத்தா குத்திட்டு இப்படி சாரி சொன்னா எப்படிமா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். என்னன்னுமா, நான் ஒருத்தனுக்கு எஸ்எம்எஸ் அமைச்சேன், அவன் வந்துட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? பொதுவாக ஆம்பளைக்கு தான் ஆபாசமாக மெசேஜ் அனுப்பிட்டு மாட்டுவாங்க. ஆனால் எங்கள் பாஸ் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா ஏய் அது இல்லை பாஸ், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக டீலுக்கு வந்துடுவீங்கன்னு சொல்ல வந்தேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இது ஏதோ தெரியாம நடந்துருச்சு. இத பெருசாக்காதீங்க ப்ளீஸ். அண்ணே, எங்களை உங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சான்னு நினைச்சுக்கோங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே. கரமாந்திரம் பிடிச்ச இந்த டைலாகை மட்டும் மாற்றவே மாட்டேதுங்கடா. தபார், நீ வேணா எனக்கு தங்கச்சியாரு. இந்த புட்டியை என் செலவுலேயே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். ஒரு பொறுப்பான தங்கச்சியா இவளை கரெக்ட் பண்ண நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஹலோ சொல்லிடு செல்லம். தப்பு செஞ்சது நான், அவளை ஏன் டார்ச்சர் பண்றீங்க? அது கரெக்ட். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு என்ன சொல்லு. அதானே. வேற வேலை இருந்தா பாரு. இங்க பாருடி செல்லம், இனிமே உன் பின்னாடி சுத்துறத தவிர எனக்கு வேற வேலையே இல்லடா. இப்ப போமா. ஏய் வாடி. ஏய் வா வா. செல்லம், ஐ லவ் யூ செல்லம். பாஸ் சோக்கா சொன்னா பாஸ். சரி உக்காரு வா. ஜி அந்த 50 லட்சம் என்ன ஆச்சு? ஃபோன் பண்ணியிருக்கேன் ஜி. உடனே கொடுக்க சொல்லுங்க சார். ஓகே ஜி. வாயா முருகானந்தம், உட்காரு. பரவாயில்ல சார். பரவாயில்ல உட்காரு. நீ என்ன பண்ற? இப்ப வந்த சுனாமியால அதிகமா பாதிக்கப்பட்ட எல்லா ஊருக்கும் நான் உதவி செய்ய என்னோட பேர்லயும் பினாமிங்க பேர்லயும் ட்ரஸ்ட ரெஜிஸ்டர் பண்ணிடு. அதோட வெளிநாட்டுல இருக்கிற என்ஜிஓக்கள் தரும் பணத்தை இங்க வரி இல்லாம பெறக்கூடிய அனுமதி சர்டிபிகேட்டையும் 2 நாள்ல கொண்டு வர. சார் என்ன சொல்றீங்க? அதுக்கெல்லாம் வருஷக்கணக்கில் ஆகும் சார். எடுத்துக்கோயா. சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, எடுத்துக்கோ. சார் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாளைக்கு ஃபார்மாலிட்டியோட வந்து உங்களை பார்க்குறேன் சார். முருகானந்தம் சார் ஒரு விஷயம், இது ரகசியமா உன்னோட மட்டும் இருக்கட்டும். கண்டிப்பாக ரகசியமாக வச்சுப்பேன் சார். வரேன் சார். ரெஜிஸ்டர் ஆன உடனே ஜி, வெளிநாட்டில் இருக்கிற எல்லா என்ஜிஓக்களுக்கும் இமெயில் அனுப்பிச்சிடு. ஜி, இந்த கள்ள நோட்டுங்களை ஜனங்க மத்தியில் எப்படி புழங்க விடுறதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன், எல்லாம பார்த்துப்பான். ஓகே ஜி. சாந்தி. எப்பவுமே எனக்கு ஒரு டவுட்னா அதை நான் என் மனசுலயே வச்சுக்க மாட்டேன். அதே மாதிரி நீயும் உன் மனசுலயே அது உட்காரு உட்காரு உட்காரு. நீங்க உட்காருங்க ப்ளீஸ் சார். உட்காரேன். நீங்க உட்காருங்க, நான் நிக்கிறேன். சரி, இவ்வளோ மரியாதை மனசுல இருந்தா பரவாதா? இங்க வா. இது அது இருக்கட்டும். இப்போ உனக்கு என்ன டவுட்டு? நான் ஆசிரமத்துல நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ணியிருக்கேன். என்னடா இது? என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு? லீனாக்கு ஏதோ ப்ராப்ளம்? நான் வேணா போய் பார்த்துட்டு வரேன். வா. இருடா இருடா, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்றா. என்னாச்சு? உள்ளே ஓவர டார்ச்சர் பண்ணலையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சமாளிச்சிட்டேன். தேங்க்ஸ் விஷ்ணு. நீ போ. ரகு, இன்னைக்கு அவன் மாட்டினான்டா. வா டேய் வாடா.
கை கட்டினது கையோடு முடிஞ்சு போச்சு. ஏய் என்னது இது? திறந்த வீட்டில் ஏதோ நுழைஞ்ச மாதிரி கொஞ்சம் கூட மேனஸ் இல்லை. டேய் சார் மேனஸ் பத்தி பேசுறாரா? நாய் மாதிரி நீங்க நாக்க தொங்க போட்டு எங்களை கேக்குறீங்களா? ஏய் மேன் வாட்ஸ் எல்லா டூயிங்? இருங்க சார், அவசரப்படாதீங்க. ஒன்றும் இல்லை, 12 மெகா பிக்சல் கேமரா, டிவிடி லைக் பிளேபேக் குவாலிட்டி. செக் பண்ணி பார்த்துருவோமா? பார், நான் இமெயிலை தட்டினேன், அடுத்த நிமிஷம் நீங்க இருக்க மாட்டேன். சார் நீங்க ஏன் சார் இமெயிலை தட்டுறீங்க? நாங்க தான் சார் உங்களை தலையில தட்ட போறோம். இப்போ என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் இல்லை சார், நாங்களும் இமெயில தான் அனுப்ப போறோம். என்ன கூட அட்டாச்மெண்ட்டோ ஒரு வீடியோ அனுப்புவோம். அப்படி என்ன இருக்கு இதுல? பாரு, சாருக்கு எதுவுமே தெரியாது. நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி விட்டு சொல்லல இந்த செல்ல ஈரமாச்சு. நீங்களும் பாருங்க. ப்ளீஸ் வேணாம், தயவு செய்து என்கிட்ட செல்லு கொடுத்துங்க ப்ளீஸ். நீங்க தனியா போட்டு பாக்குறீங்கக்கா? அதெல்லாம் முடியாது. இன்னும் எத்தனையோ பேர் இந்த வீடியோ பார்க்க வேண்டியது இருக்கு. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு ஃபேமிலி இருக்கு. அப்புறம் மற்றவங்க ஃபேமிலி? சாரி, வெரி சாரி. என்ன சார், இந்த சின்ன ரூம்ல எங்க கிட்ட சாரி கேட்டா போதுமா? உங்களால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க? ஓப்பனா ஆபீஸ்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சாரி கேளுங்க. ஐயோ, என் மானம் போயிடும். என்னது மானம் போயிருமா? அப்புறம் மற்றவங்க கிட்ட மானம் கெட்டத்தனமா நடந்தது வேணும்னா நான் எல்லார்கிட்டயுமே சாரி கேட்டுக்கிறேன். ஆனால் இந்த விஷயத்த எம்டி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. ஏன்னா என் ஃபேமிலி. சரி சரி, நீங்கள் செஞ்ச தப்புக்கும் உங்கள் ஃபேமிலி ஒன்றும் கஷ்டப்பட வேணாம். நீங்கள் வெளில வந்து எல்லார்கிட்டையும் மன்னிப்பு மட்டும் கேட்டால் போதும். ஆனால் இனிமேலாவது ஆஃபீஸ் வந்து ஆஃபீஸ் வேலையை மட்டும் பாருங்க. நான் இதுவும் ஒரு வேலைன்னு நினச்சிட்டு மறுபடியும் வாங்க போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டீம் லீடர் பிக் பிரதர் வந்து நிஜமாகவே எல்லாருக்கும் ஒரு பெரிய அண்ணனா மாற முடிவு எடுத்திருக்காரு. ஸோ நம்ம நடந்ததெல்லாம் மறந்து இவரை மன்னிச்சா இனிமேல் இந்த ஆஃபீஸில் கண்ணியமாக நடந்துப்பார். சார், டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலின்னு எனக்கு புரிய வச்ச விஷ்ணுக்கும் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் இனிமே உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பிரதராகவே நடந்துப்பேன். நீங்கள் என்ன இனிமேல் பிக் பிரதர்னு கூப்பிடலாம். அதான் எனக்கும் பெருமை. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ எவ்ரிபடி. அடி. ஹே, ஏய் தம்பி, போடா போடா, கிளம்புடா, போங்கடா, போய் பச்சி பெரியாளா ஆகுங்கடா, போடா போடான்றல, போ. ஏய் கிளம்பு கிளம்பு, போய் படிக்கிற வேலையை பாடுறா. போ போ, பார்க்காத, கிளம்பு போ. இவனுங்க எதுக்கு இங்கே வந்தானுங்க? சொல்ல தாங்க முடியல. ஏய், மணி ஆர்டர் ஸ்டைலை பார்த்தியா? ஆமா பாஸ். பாஸ், அண்ணியோட நீங்க வரலன்னா நல்லா இருக்கும்ல, களத்துல இறங்கலாம்ல. அவ்வளோ ஆசைடா உனக்கு? இருங்க பாஸ். ஏக்கா, நீ அவுட் ஆயிட்ட, கிளம்பு கிளம்பு. பா பா, மூஞ்ச பாரு. நல்லா தான் இருக்குது, போய் உட்காரு, வரேன். பாஸ், நீ வந்து விளையாடு, வா. கிருத்திகா, வா நம்ம கிளம்பலாம். சரி வாடி போலாம். ஏய் ஏய் சலோ டார்லிங், சீக்கிரம் வா. ஏய் அவ பேச்ச கேட்காத டார்லிங், இங்க வா. ஏய் சலோ, ஏய் சீ, என்ன கையடுறா? ஏய் நீ தள்ளு, கையடுறா. போ. ஏன்? ஏய் எடுறா கைய. உன்னை எங்க அப்பா கிட்ட சொல்லி என்ன பண்ற பாரு. இந்த பாரு என் செல்லம். யாருடி செல்லம்? என் மாமனாரு ரங்கராஜன் ஐஆர்எஸ். டேய், நீங்க மட்டும் இவன் மேல கை வச்சது உங்க அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா உங்களால என்ன பண்ணுவார் தெரியுமா? சீ, வாடி போலாம். இடியட். நான் தான் இடியாப்பமா. பாஸ், முதல்ல இவ்வளவு தூரம் பாஸ். வாடி. தச்சே வா, நடுவுல பிட்ட போறேன். வா. கண்டுபிடிச்சிங்களா பாஸ்?
கிளம்பிட்டேன் சார் உங்கள் இடத்துல தான் வந்துட்டு இருக்கேன். ஓகே சார். டிரைவர் என்ன மேடம்? நம்ம வழக்கமாக போகிற வழி இது இல்லையே. வழக்கமாக நம்ம போகிற ரூட்டில் வேலை நடந்துட்டு இருக்கு. அதனால தான் மேடம் வேறு ரூட்டில் போகிறோம். ஓ வண்டி வேற ரூட்ல போயிட்டு இருக்கேன். ஏய் இந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்க? வாடி விடுங்க என்ன? யார் நீங்களா? விடுங்க சொல்றேனே. ஐயோ ஏய் ஏய் கதவு திறங்கடா. கதவு திறங்க ப்ளீஸ். ஏய் இதுகளை நீங்க கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்கீங்க. கதவு திறங்க ப்ளீஸ். ப்ளீஸ் கதவு திறங்க. யார் கதவு திறங்க. வாமா, இன்னைக்கு முகூர்த்த நாளா, அதுதான் பால் காய்ச்சிடலான்னு கூட்டி வர சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டியே? பேடி வரா. லீனா, உங்க வீட்டில் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியும். அப்புறமா எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். வாங்க. ஹாய் எவ்ரிபடி. ஹாய். இவர் தான் விஷ்ணு. வாங்க தம்பி. இவர் எங்க அப்பா டேவிட். ஹலோ சார். ப்ளீஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ. இவங்க என் அம்மா பத்மா. வணக்கம் ஆண்டி. ஹலோ. இவ என் தங்கச்சி ரீனா. ஹாய். ஹாய். வெல்கம் டு மை பிக் ஃபேமிலி. வாங்க. ஆமாம்மா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அம்மாவோட அம்மா வடிவுக்கரசி. வணக்கம் பாட்டி. வணக்கம்ப்பா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அம்மா அப்பா மகாலிங்கம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? தம்பி, என் பேத்தியை சரியான நேரத்தை நீ காப்பாத்திட்ட. எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. இட்ஸ் ஆல் ரைட். அப்பா அம்மா ஸ்டெல்லா. வணக்கம் பாட்டி. இவர் அப்பாவோட அப்பா வேதமாணிக்கம். வணக்கம் சார். தம்பி நல்லா இருப்பா. நீ சொல்லாட்டியும் லீனா எல்லாத்தையும் சொல்லிட்டா. என்ன சொன்னா? அதான்ப்பா உங்க லவ் பத்தி தான். ரெண்டு பேரும் பொருத்தமான ஜோடி. அப்படி சொல்லுங்க. மாப்பிள்ள மூஞ்சிய பாத்தியா? கல்யாண கால தாண்டவம் ஆடுறது. இந்த விஷயம் எங்க அப்பா தெரிஞ்சா ருத்தர் தாண்டவம் தான். ஏன் பயப்படுறீங்க? எங்க அப்பா வைஷ்ணவ குலத்துக்கே தாண்டா அத்தாரிட்டின்னு யோசிக்கிறவர். இதோ உங்க ஃபேமிலி மாதிரி இவ்வளோ சந்தோஷமா ஒரு நாள் கூட நாங்கள் இருந்தது கிடையாது. ஒரே ரூல்ஸ் தான். இது செய்யாத, அது செய்யாத, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். பசங்களை கண்டிச்சு நடத்துறது நல்லதுதான். ஆனா சில பேர் ரொம்ப அதிகமா நடந்துக்கிறாங்க. வீட்டில் பெரியவங்க தாத்தா பாட்டி இருக்காங்க. அவங்க தான் எனக்கும் தங்கச்சிக்கும் இருக்கிற ஒரே ஆறுதல். அம்மா பாவம் அப்பாவுக்கு பயந்துக்கிட்டே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உங்க தாத்தா பாட்டை கன்வின்ஸ் பண்ணலாமே. இவர் அந்த காலத்துல அதை தான் செஞ்சாரு. கவலைப்படாதீங்க விஷ்ணு. மாமாப்பா மாமாமான்னு சொல்ற காலம் சீக்கிரம் வரும். பாத்தீங்களா நம்ம லீனா எப்படி எல்லாம் பேசுறா பாருங்க.